உண்மையிலேயே ஏன்னா ரோபோ சங்கர் அப்படின்றவர் வந்து எப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு ஒரு நபர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நபர். அவர் எப்படி சொல்ற ரோபோ வந்து ஓகே நம்ம அந்த ஒரு படத்துல கூட ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இந்த கப்பல்னு நினைக்கிறேன். ம். அதுல வந்து ஒரு ஆமா. அண்ணன் ஒரு கேரக்டர் ஒரு ஏரியால ஒரு அண்ணன் ஆ, இருப்பாரு. ஆமா, அந்த ஆமா. மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் ரோபோ சங்கர் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவரு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது வருத்தப்பட்ட எவ்வளவோ பேர் பிளெஸிங்ஸ் அண்ட் பிரேயர்ஸே ட்ரூ, வந்து ட்ரூ, டு பி ஹானஸ்ட். கொண்டு வந்திருக்கு. அது உங்களுடைய உழைப்போட சேர்ந்து அது ஒரு blend நாங்க ஆயி பணம் ம், 2, 3 ஈசிஆர்ல பங்களா ம், இந்த ஒரு 25 இடம் நாங்க வாங்கல. ம். உங்கள மாரி மக்கள்கள், இந்த மாரி ஒரு பாசிட்டிவான மக்கள்கள தான் அப்பா நெறைய சம்பாரிச்சிருக்காரு. ஆனா ம். அந்த டைம்ல நான் வந்து டாடிட்ட கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, அவர் பாட்டுக்கு டிவி வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. எங்கேயும் வெளில பெருசா போக மாட்டாங்க அந்த ம். டைம்ல. ஸோ வீட்ல டிவிய பாத்து யூடியூப் பார்த்தீங்கன்னா, டாடிய வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க யூடியூப்ல அண்ட் ம். வந்து சோஷியல் மீடியால எல்லாத்தையுமே போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன டாடி சிரி உனக்கு கோவமே வரலையா? நான் எதுக்கும்மா கோவப்படணும்? என்னால அவனுக்கு 1,00,000 வியூஸ் வந்திருக்கு. அதனால அவன் எவ்வளோ சம்பாதிப்பான்? எனக்கு அதெல்லாம் தெரியாது டிஜிட்டல் மீடியா ம். பத்தி. ஆனா ஏதோ ஒரு 10 காசு சம்பாதிக்கிறான்ல, அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்குல்ல, அது போதும் அப்படின்னாங்க. அந்த 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 பீரியட் ஆஃப் டைம் அவர் சிரிச்சுட்டே கடந்தார். அந்த விஷயத்த தான் நான் கத்துக்கிட்டேன். ம். நான் அந்த விஷயத்த இதே நான் அந்த நிலைமையில இருந்தேன்னா, திருப்பி அந்த சேனலுக்கு கால் பண்ணி நீ எப்படி போடலான்ற ஒரு 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 கோவம். கோவம் வரும். ஆனா அவர் அதே வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு, "ஏய் எப்படிலாம் போட்டிருக்கான் பாரேன். ஐயோ! என்ன பாடிலாம் வருதாமே வீட்டுக்கு. என்ன எனக்கே தெரியாது." அப்படின்னு அவர் அவ்வளோ ஃபன் பண்ணி, அப்படி அந்த ஸ்டேஜ் அவர் கடந்தாரு. அண்ட் ம். டாடியோட ஓல்ட் எபிசோட்ஸ்லாம் அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. கலக்கப்போவது யாரு? அசத்தப்போவது யாரு? ம். கேபிஏ சாம்பியன்ஸ் எல்லாமே பார்த்தாரு. அந்த காமெடின்ற விஷயத்தினால தான் அந்த பீரியட்ல வந்து அவர் வந்து கடந்து ஷீலானது. வந்தார். அதான். ஹீலிங் ப்ராசஸ் வந்து அந்த காமெடின்ற விஷயம் வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி சார் காமெடி, விவேக் சார் காமெடி எல்லாரோட காமெடியும் பார்த்துட்டே இருந்தார். ம். நாங்க நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒரு நகைச்சுவை ஒரு மனுஷனை இப்படியும் மாத்த முடியுமா? ம். இவ்வளோ ஹீலிங் கொடுக்க முடியுமான்றது நான் அப்பாவோட விஷயத்துல இருந்து தான் நான் பார்த்துக்கிட்டேன்.